வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி. இன்றைக்கி நான் 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக குறைச்சலாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது வெறும் கலருக்கு தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு. இப்போ கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். சுவையான கார சட்னி தயார். இதை நம்ம இட்லி தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். கார சட்னியை 2-3 வகையாக பண்ணலாம். இது கம்மி இன்க்ரீடியன்ட்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய கார சட்னி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.